பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் 14க்குட்பட்ட 184வது வார்டு மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் ஏரியா சபை கூட்டம் 14வது மண்டல குழு தலைவர் 184வது வார்டு மாமன்ற உறுப்பினர் பெருங்குடி எஸ்.வி. ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அப்பகுதியில் பொதுமக்கள் வார்டில் உள்ள எண்ணற்ற பணிகளை தொடர்ந்து முடித்தும் மக்கள் பணியில் தொடர்ந்து செயல்படும் பெருங்குடி ரவிச்சந்திரன் அவர்களுக்கு அப்பகுதியில் உள்ள பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். இதில் அரசு அதிகாரிகள், வட்டக்கழக செயலாளர் டேவிட் சவுந்தரராஜன், தேவராஜன், மாவட்ட பிரதிநிதி கே. பாலகிருஷ்ணன், பகுதி இளைஞர் அணி அமைப்பாளர் ஸ்ரீகாந்த், பகுதி மாணவர் அணி அமைப்பாளர் ரமணா மற்றும் பொதுநல சங்க உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மாமன்ற உறுப்பினர் ஆற்றல்மிகு பகுதி கழகத்தின் செயலாளர் அண்ணன் எஸ்.வி. ரவிச்சந்திரன் அவர்களுக்கு பிள்ளையார் கோயில் தெரு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாரிகளுக்கும் பிள்ளையார் கோயில் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா பிள்ளையார் கோயில் முதல் தெருலேருந்து வரேன். இப்போ என்னன்னா அங்கே பார்த்தீங்கன்னா மெட்ரோ வாட்டர் தான் பிரச்சனை. மெட்ரோ வாட்டர்னா அந்த ஹவுஸ் கனெக்ஷன் அது இப்போ நம்ம அதாவது என்னன்னா இந்த போறேன்னா உங்க பிரச்சனைனா நான் உடனே தீர்த்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்றது திராவிட மாடல் ஆட்சி. ஏழைப்பழையெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க ஒடுக்கப்பட்டு கொஞ்சம். ஆனா என்ன ஒண்ணு கொஞ்சம் அப்பப்போ இந்த பத்துல வீடு கட்டுறதுனால கொஞ்சம் அப்பப்போ உடையுது. கொஞ்சம் நல்லா அந்த இரும்பு பழுப்பு மாதிரி கொஞ்சம் போட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். குழந்தைங்கெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு கேபிக்கு நகர் இந்த பக்கம் எங்கன்னா தூக்கிட்டு போகலாமான்னு பால்வடி சத்துணவு தேடுறோம். எங்களுக்காக ஒரு சத்துணவு கூட கட்டி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப கூடான நன்றி சொல்லணும். உங்களுக்கு பாலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா கூட பெரிய புண்ணியம் எங்களுக்காக. அப்படி ஒரு நினைக்கிறாங்க எங்களுக்கு ஜேஜ நகருக்காக. எங்களுக்கு இன்னும் நீங்கள் பெரிய ஆளாக ஆகணும். எங்களுக்கு அதோட வேற எதுவும் சொல்ல எனக்கு வாய்ப்பு. நன்றிம்மா. பொதுமக்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அதிகாரிகளுக்கும் மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா சம்பத்து மாதிரி அடிக்கடி சம்பத்து கட்சி தெரியும் உங்களுக்கு. நம்ம 50 குடும்பம் மாடு கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். அதை யாரும் கண்டுக்கிட்டே கிடையாது. இதுக்கு முன்னாடி இப்போ நம்ம அதை பார்த்து அதிகாரிகளாக கூப்பிட்டு கேட்டு முதல்ல இப்போ 2.5 கோடி தான் வாங்கணும். நம்ம அதில் 120 மாடு கட்டோம். ஆனால் அப்போ மேயரும் இவங்களுக்கு கமிஷனர் வந்தப்போ கூட்டும் போயிட்டு பாருங்க, இது மொத்தம் 500 மாடு வச்சுருக்காங்க. இப்போ கட்டது 2.5 கோடி கிட்ட 120 மாடு தான் கட்ட முடியும் சொல்லி காட்டினதில் 10 கோடி ரூபாய் சேங்ஷன் பண்ணிட்டாங்க. இப்போ அது மாதிரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 500-600 மாடு கட்டுற அளவுக்கு நம்ம மாட்டுக்கு சிறப்பாக கட்டப்படும். அதே மாதிரி அந்த கட்டத்தை இங்கே கட்டி கீழே போஸ்ட் ஆஃபீஸு, மேலே இபி சார், மேலே இபி ஆஃபீஸ் கொண்டு வந்து இங்கே எல்லோரும் போஸ்ட் ஆஃபீஸ் வசதியாக யூஸ் பண்ணுறோம். அதுக்கான கனவு நம்ம ஒரு கனவு கண்டிருக்கோம். அதை நிறைவேற்றி ஆகணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான் பார்க்க. அதே மாதிரி இப்போ உங்களுக்கு இன்னும் அங்கே அங்கன்வாடி கட்டுங்களா, அந்த பார்க் இடத்துல வெகு விரைவில் ஃபண்டு அங்கே ஒரு அங்கன்வாடி கட்டி கொடுத்துரும். அதே மாதிரி 4 அங்கன்வாடி கட்டி இப்போ எங்களுக்கு போன வருஷம் ஃபண்டில் பார்த்தீங்கன்னா செம்பன் நகரில் அங்கே ஒரு அங்கன்வாடி கட்டணம் கட்டிக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த அரசாங்கம் செய்ய காத்திருக்கிறது. நான் கவுன்சிலர் மட்டும் இல்லை, இருந்தால் கூட இவ்வளோ பணி என்னால் செஞ்சுருக்க முடியுமான்னு தெரியாது. சேர்மனாகவும் இருக்கிறதுனால எவ்வளோ வேண்டுமானாலும் நிதியை பெற்று எந்த வேண்டுமானாலும் செய்தி தர தயாராக இருக்கிறேன். நீங்கள் அதை பொதுமக்களாகி நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று கூறி, இன்னும் வேறு ஏதாவது ஆலோசனை இருந்தால் சொல்லுங்கள். அதே மாதிரி